லக்ஷ்மி பிரியா வேளச்சேரியிலிருந்து கேட்டிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீட்டாளர்களிடமிருந்து வசூலிக்கும் வெளியேறும் கட்டணத்தை என்ன செய்வார்கள்? ஏன் வெளியேறும் கட்டணம் விதிக்கப்படுகிறது? வெளியேறும் கட்டணங்கிறத எக்ஸிட் லோட். ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லோடு அப்படிங்கிறது ஜென்ரலாக 1 இயருக்கு வச்சுருப்பாங்க. அதாவது 1 இயருக்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா 1%. ஓகே. பட் இதை வந்து டிசைட் பண்ணுறது வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எல்லா ஃபண்டுக்கும் ஒரே எக்ஸிட் லோடு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே. சில ஃபண்டுக்கு வந்து 2 வருஷம் கூட கொடுக்கலாம். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 1 வீக் வரையும் தான் எக்ஸிட் லோடு, அல்லது 1 மந்த் வரையும் தான் எக்ஸிட் லோடு, இந்த மாதிரி வச்சுருக்காங்க. எக்ஸிட் லோடு வைக்கிறாங்கன்னா அதர்வைஸ் என்ன ஆகிடும் அப்படின்னதுன்னா இவங்க வந்து அதை ட்ரேட் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. வாங்குறது இப்போ ஒன்று வாங்குறாங்க, வாங்கிட்டு ஒரு மாதமே சப்போஸ் நிறைய தடவை இந்த லாஸ்ட்டு 24 மந்த்ஸில் இந்த மந்த்தே ஒரு 5%, 6%, நிறைய மந்தில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ மாதத்துக்கு 5%ங்கிறது பெரிய மணி அப்படின்னதுன்னா அந்த எக்ஸிட் லோடு பெரிய அமௌண்ட் கிடையாது. பட் எக்ஸிட் லோடும் இல்லைன்னா அவங்க வந்து ஸ்டே பண்ணவே மாட்டாங்க. ஸோ இன்வெஸ்டர் ஸ்டே பண்ணணும் அப்படின்னதாக இருந்ததுன்னா அந்த எக்ஸிட் லோடு வந்து இம்பார்ட்டண்ட். நமக்கு வந்து என்னென்னா எக்ஸிட் லோடுங்கிறது அது சின்ன பைசாவாக இருந்தால் கூட நம்ம இழக்கிறதுக்கு வந்து நம்ம யோசிப்போம். 1. 2வது, நீங்கள் வந்து 1 இயருக்குள்ளே பணம் எடுத்தீங்கன்னா முன்னாடி வந்து என்ன இருந்ததுன்னா 15% தான் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருந்தது, லாங் டேர்ம் வந்து 10% இருந்தது. இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை 10லேருந்து 12 ஆக்கிட்டாங்க, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை 20% ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து என்ன ஆகுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, ஒரு 3 மந்த்ஸ்லேயே வந்து ஒரு 10% கிடச்சிருக்கு அப்படின்னதுன்னா 10 லட்சம் வந்து 11 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ இந்த எக்ஸிட் லோடு இருந்ததுன்னா அந்த 11 லட்சத்துக்கு நீங்கள் வந்து 11,000 ரூபா எக்ஸிட் லோடு கட்டணும். ஓகே. வெளியேறும் கட்டணம் வந்து 11,000, அதாவது பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. ஓகே. அதை தவிர அந்த 1 லட்ச ரூபா இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் 20,000 ரூபா டாக்ஸும் கட்டணும். அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கட்டணும். அப்போ நீங்கள் வந்து என்னாச்சு, அந்த 1 லட்சத்துக்கு 20,000 ப்ளஸ் இது ஒரு 11,000, 31,000 கழிச்சிங்க அப்படின்னதா இருந்ததுன்னா ஸ்டில் வந்து யூ ஆர் மேக்கிங் 69,000. ஸோ 6.9%. இட்ஸ் அ குட் ரிட்டர்ன். ஆனால் இந்த 11,000 கட்டணுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஓகே, புரியுதுங்களா? அதோடு இல்லாமல் இந்த எக்ஸிட் லோடு இருக்கு இல்லையா, எக்ஸிட் லோடில் வந்து அந்த சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சார்ஜை வந்து எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அந்த ஃபண்டை நிர்வகிக்கிறாங்களோ அவங்க அந்த மணியை எடுத்துக்கிறது இல்லை. அதை சார்ஜ் பண்ணி யாரெல்லாம் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் இருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளே தான், ஸ்கீமுக்குள்ளே தான் மணி போகுது.